1,00,000 கொடுத்தால் 3 மாதங்களுக்கு பின்னர் 15 சவரன் தங்க நகைகள் கொடுக்கப்படும் என்று அறிவித்த முன்னாள் மதபோதகரை நம்பி நூற்றுக்கணக்கானவர்கள் பணம் கட்டி ஏமாந்துள்ளனர். சென்னையில் சுமார் 8 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்தவரை கைது செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த முன்னாள் மத போதகரான கிறிஸ்துதாஸ் என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு வடபழனியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான கூட்டத்தை நடத்தினார். இதில் பங்கேற்றவர்களிடம் அவர் 1,00,000 ரூபாய் கட்டினால் 3 மாதங்களுக்கு பின்னர் 15 சவரன் தங்க நகை வழங்கப்படும் என்று ஆசை காட்டினார். இதனை நம்பிய பலர் அவரிடம் பணம் கட்டினர். பணம் கட்டியவர்களில் ஒரு சிலருக்கு கிறிஸ்துதாஸ் 15 சவரன் தங்க நகைகளை கொடுத்தார். இதனால் அவர் மீதான நம்பிக்கை அதிகரித்த நிலையில் ஏராளமானவர்கள் பணம் கட்ட ஆரம்பித்தனர். இதனால் சென்னை அரும்பாக்கத்தில் மனம் ஜுவல்லரி என்ற நகைக்கடை ஆரம்பித்த கிறிஸ்துதாஸ் அங்கும் பெண்களிடம் தமது நகை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாராம். இதனை நம்பிய 100க்கும் மேற்பட்டவர்கள் பணம் கட்டிய நிலையில் 3 மாதங்களுக்கு பின்னர் கடையை மூடிய கிறிஸ்துதாஸ் அதன் பின்னர் யாருக்கும் நகை கொடுக்கவும் இல்லை, கட்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கவும் இல்லை. 1,00,000 ரூபாய் போட்டா 15 பவுன் நகை தர்றாங்க 3 மாசத்துக்குள்ள இன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட் இது சொன்னதுக்கே இல்ல நாங்க எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் போடுங்க இன்னும் சொன்னாங்க சார். நான் வயசு போன வச்சுருக்கறனால சரின்னு என் பசங்க விட்டு நகை வித்து 5 லட்சம் ரூபாய் போட்டேன் சார். போட்டதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். பணம் கட்டியவர்கள் இது குறித்து மதுரவாயல் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுத்த போதெல்லாம் அங்கு வந்த கிறிஸ்துதாஸ் தம்மிடம் பணம் உள்ளதாகவும் அடுத்த சில நாட்களில் எல்லோருக்கும் கொடுத்து விடுவதாகவும் கூறி சமாதானப்படுத்தி புகாரை வாபஸ் பெற வைத்து விடுவாராம். இதனால் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை என்கிறார்கள் பணம் கட்டியவர்கள். ஆபீஸ்ல கேஷியர் தனியா ஆளை போட்டான், பில்லு போட ஒரு ஆளு, கேஷியர் ஒரு ஆளு, இப்படிலாம் ஆளுங்களை போட்டு கவர் பண்ணி மீட்டிங் வைப்பான். வச்சுட்டு இப்போ 6 மாசமா தலைமுறை ஆயிட்டான். பணம் தரேன்ட்டு ஏமாத்தி தலைமுறை ஆயிட்டான். இந்நிலையில் சென்னை அண்ணா நகரில் விழா ஒன்றில் பங்கேற்க வந்த கிறிஸ்துதாஸை பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பிடித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அங்கு அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கிறிஸ்துதாஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுவரை கொடுக்கப்பட்டுள்ள புகார்களின் அடிப்படையில் கிறிஸ்துதாஸ் 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். அவருடன் இந்த மோசடியில் தொடர்புடையவர்கள் யார், மோசடி செய்த பணத்தை அவர் எங்கு பதுக்கி வைத்துள்ளார், இன்னும் எத்தனை பேரிடம் அவர் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது.